வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு வர்ணங்கள் ஆயிரம். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒயிட் ஹேஷ்லாம் தாண்டி ஒரு பிங்க் கலர் சட்டையோட வந்து உங்களெல்லாம் மீட் பண்ணுறேன். ஸோ ஏன்னு ஆல்ரெடி நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா அதான் மகளிர் தினம் வருது. மகளிர் தினம் அன்னைக்கு பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஓகே, அப்போது மகளிர் எல்லாருமே பிங்க் கலரை தான் டிஃபைன் பண்ணுறாங்களா, அவங்க பிங்க் கலர் தான் உடுத்தணுமா, பிங்க் தான் ஒரு பெண்மையோட கலர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் இந்த சர்ச்சைக்கு உள்ளாக்குறதுக்கு தயாராக இருக்கீங்களா இருக்கும். இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இந்த சமுதாயத்தை எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, அப்படின்னா உலகத்தையே எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, பிங்க் கலர் அப்படிங்கிறது வந்து எதை டிஃபைன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லவ் அண்ட் அஃபெக்ஷன், அன்பை வெளிக்காட்டுற ஒரு கலராக இருக்கிறது இந்த பிங்க் கலராக இருக்குது. ஸோ பெண்கள் அப்படின்னாலே அன்பானவர்கள் தானா, என் கோவம்லாம் வராதா, வீரம்லாம் வராதா அப்படின்னு சர்ச்சை கிளப்புனீங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. என்னதான் நிறைய எமோஷன்ஸ் இருந்தாலுமே, கோபம், வீரம், வெறுப்பு அப்படின்னு இருந்தாலுமே, அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஒரு அழகான அஃபெக்ஷனாக இருக்குது, ஒரு அழகான எமோஷனாக இருக்குது. அந்த எமோஷனை வந்து நிறையாவே டிஃபைன் பண்ணுறது பெண்கள் அப்படிங்கிற இடத்துல தான். பெண்கள்னு வந்துட்டாலே அன்புக்கு பஞ்சமே இருக்காது. ஒரு ஆண் ஒரு பெண்ணோட அன்பு இருந்தால் மட்டும்தான் முன்னாடி வர முடியும். இல்லை பெண்ணோட அன்பும் இல்லாமல், பெண்ணோட எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் முன்னாடி வந்து ஆம்பளைங்க இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா இருக்கும். பட் அவங்ககிட்ட போயிட்டு கேட்டு பாருங்கள், தனிமையை உணர்றதுல அவங்க தான் பெஸ்ட்டாக இருப்பாங்க. ஏன்னா ஒரு பெண்ணோட அன்பு இல்லாமல் ஒரு ஆணுக்கு வாழ்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு உங்கள் முன்னாடி நான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு முதல் காரணம் என்னை பெத்தெடுத்த தாயாக இருக்கிற ஒரு பெண். அதுக்கப்புறமும் இன்னொரு காரணம் இருக்குது, என்னை வளர்த்துக்கிட்டு வர இன்னொரு அக்கா அப்படின்னு சொல்லலாம். என்னோட அக்கா, அவங்களும் ஒரு பெண் தான். அதுக்கப்புறமா வாழ்க்கையில் நம்பிக்கையே இல்லாத ஒரு ஆணுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கலான்னா ஒரு பெண்ணால் மட்டும்தான் முடியும். அந்த நம்பிக்கையை கொடுத்ததும் ஒரு பெண் தான். அந்த பெண்ணும் இருக்காங்க. அதை தாண்டி நீங்கள் எங்கே போனாலுமே ஒரு பெண் உங்கள் பக்கத்தில் இருப்பாங்க. அந்த மாதிரி உங்களோட வேலை இடத்துலையா இருக்கட்டும், வேலை பண்ணுற இடத்துலையா இருக்கட்டும், ஆஃபீஸ்லையா இருக்கட்டும், எங்கே ஒர்க் பண்ணாலுமே ஒரு பெண் பார்க்குற இடத்துல இருப்பாங்க. அவங்க சொல்கிற விஷயம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். அவங்க உங்களுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்க. உங்களை பார்க்கும்போது உங்களோட டேலண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஹெல்ப் பண்ணுறவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி நிறையா பெண்கள் என்னை சுற்றி இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் ஹாப்பி உமன்ஸ் டே இன்னைக்கான தெரியல, இப்படியும் கண்டிப்பாக இந்த வாரம் தான் அப்படிங்கிறதுனால ஹாப்பி உமன்ஸ் டே எல்லா பெண்களுக்கும், என்னோட தாய்மார்களுக்கும், அக்கா, தங்கச்சி, சகோதரிகளுக்கும், அப்படியே என்னோட அன்பான அண்டர் ரேட்டட் அன்புள்ளங்களுக்கும் ஹாப்பி விமன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிடலாம் மக்களே. ஓகே, ஸோ நிகழ்ச்சியோட ஆரம்பத்திலேயே நம்ம மகளிர் தினத்துக்கெல்லாம் வாழ்த்து சொல்லியாச்சு. ஸோ அதை நம்ம ரிட்டர்ன் சொல்லணும்னு இல்லை. பெண்கள் நம் நாட்டின் கண்கள் மட்டும் இல்லை, எல்லா ஆண்களுக்குமே பெண் அப்படிங்கிறவ வந்து ஒரு பேக் போனாக தான் இருக்கா. அதனால் பெண் அப்படிங்கிறவங்க வந்து எப்படியுமே நம்மளோட லைஃபுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நபராக தான் இருப்பாங்க. எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலுமே சரி, தாயாக இருந்தாலும் சரி, ஒரு சகோதரியாக இருந்தாலும் சரி, காதலியாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, ஏன் எதிர்த்த வீட்டுக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, மேல் வீட்டுக்காரங்க, யாராக இருந்தாலுமே ஒரு ஆணுக்கான வளர்ச்சிக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்கிறது ஒரு பெண்ணாக தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம எப்போவுமே கடமைப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத வந்து ஞாபகப்படுத்தியே ஆகணும். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் இருக்க போகிற நம்மளோட கண்டென்ட்ஸாக இருக்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான். இன்னைக்கு ஒரு சென்சிட்டிவான கண்டென்ட் நம்ம செல்ஃப் கேர் அப்படிங்கிற பகுதியில் பேச போகிறோம். ஏன்னா இதை ஈஸியாக புரிஞ்சிக்க முடியாது, பட் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு நம்பி தான் நான் இன்னைக்கு இந்த கிராஃபில் கொண்டு வந்திருக்கேன். நான் முடிஞ்ச வர விஷுவல்ஸாகவும் கிராஃப்ஸ் கொடுக்குறேன். அதே மாதிரி நான் என்னோட பேச்சு திறமையினால் உங்களை முடிஞ்ச வர கிளியராக சொல்ல பார்க்குறேன். ஸோ நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா ஃபேட் பர்ன் அப்படிங்கிறத வந்து நம்ம இன்னைக்கு கொஞ்சம் கிளியராக பேச போகிறோம். அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எப்படி ஒர்க் ஆகுது, பேசிக்காக ஃபெட் பர்ன்னா என்ன அப்படின்றது வந்து, ஃபெட்டுனா என்னன்னே நிறைய பேருக்கு தெரியாதா இருக்கும். அப்படிங்கிறத வந்து நம்ம பேச போகிறோம். ஸோ ஃபேட்டை தாண்டி டிரான்ஸ்ஃபெட் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான். அவன் தான் நம்மளால் கொழுப்பாக இருந்துமே கரைக்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய ஒருத்தனாக இருக்கான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஃபேஷனில் ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயம் தாங்க பேச போகிறோம். அதாவது எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு விஷயமா இருக்காது, ஆனால் இந்த விஷயத்தினால நிறைய விஷயங்கள் டிஸ்கிரைப் ஆகுது. அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்த நம்ம பேச போகிறோம். பெண்டன்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம பேச போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபேஷன்லேருந்தே ஆரம்பிச்சிடலாமா? ஸோ நம்ம இன்னைக்கு ஃபேஷனில் பார்க்க போகிறதுங்க பெண்டன்ஸ் பற்றி தான். பெண்டன்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து ஃபேஷன் ரீதியாக நிறைய மாற்றங்கள் கொண்டு வருது. ஏன்னா அந்த பெண்டன்ட்டை பார்க்கும்போது நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு நபர் அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் சர்ச் பண்ணக்கூட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு அன்பானவரோட பேரை போட்டிருக்கீங்கன்னா ஓகே
ரொம்ப அன்பானவராக இருக்கார், அவர் கூட அவர் மேலே ரொம்ப லவ் இருக்குது போல், அதனால தான் அவர் வேற மனசுக்கிட்டே வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தோணும். அப்படியும் இல்லைன்னா ஒரு குட்டியான பெண்டன்ட் போட்டிருக்கும் போது ஓகே இவர் வந்து ஒரு ஸ்லிம்மான ஆள் இல்லை, ஒரு கிளீனான ஆள், கிளியரான ஆள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த பெண்டன்ட்டுக்கு வந்து அவர் பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னு தோணும். அந்த பெண்டன்ட்டே கூட அவருக்கு வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஒரு அன்கம்ஃபர்டபுளான பெண்டன்ட் போட்டு இல்லை, பெண்டன்ட் வந்து ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சுன்னா உங்களோட நெக்குக்கு வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது இல்லையா? நெக்லஸ் போடும்போது தான் நீங்கள் பெண்டன்ட் யூஸ் பண்ணுறீங்க, அப்படி யூஸ் பண்ணும்போது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த போர்ஷனில் நீங்கள் ஒரு குட்டியான ஸ்லிம்மான ஒரு பெண்டன்ட் யூஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதை பார்க்கும்போது இன்னொருத்தர் எப்படி ஜட்ஜ் பண்ணுவாருன்னா, இவர் செயினே கம்ஃபர்டபுளாக தான் போட்டிருக்காரு, ஸோ இவர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாரு. கம்ஃபர்ட் அப்படிங்கிறது வந்து இவருக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஒரு இடத்துக்கு போனாலுமே சரி, ஒரு லொக்கேஷனுக்கு போனாலுமே சரி, ஒரு என்வாயரன்மெண்ட் ஸ்பேஸுக்கு போனாலுமே சரி, எங்கே போனாலுமே இவருக்கு வந்து கம்ஃபர்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து மக்கள் புரிஞ்சுப்பாங்க. சரியா? அந்த மாதிரி ஒரு குட்டியான ஜட்ஜ்மெண்ட் ஒன்று கிரியேட் ஆகுது இந்த பெண்டன்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல. அப்புறம் இன்ஃபினிட்டி பெண்டன்ட்னு ஒன்று இருக்குங்க. இந்த இன்ஃபினிட்டி பெண்டன்ட் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறது கம்மியாக இருக்குது. நிறைய பேர் இந்த மாநாடு படம் பார்த்ததுலேருந்து இந்த இன்ஃபினிட்டி பெண்டன்ட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த இன்ஃபினிட்டி பெண்டன்ட் என்ன டிஃபைன் பண்ணுதுன்னா, எல்லாமே இந்த உலகத்தில் உள்ள, இந்த சமுதாயத்தில் உள்ள, இந்த கேலக்சியில் உள்ள எல்லா விஷயமுமே திரும்ப ரிட்டர்ன் ஆக தான் போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை டிஸ்கிரைப் பண்ணுது. ஸோ ஓகே, இந்த இன்ஃபினிட்டி பெண்டன்ட்டை வந்து ஒருத்தர் யூஸ் பண்ணுறாருன்னா அவரோட மனப்பான்மை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எவ்ரிதிங் இஸ் பாசிபிள், எல்லாமே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்பான்மையை கிரியேட் பண்ணுது இந்த இன்ஃபினிட்டி பெண்டன்ட் அப்படிங்கிற ஒரு பெண்டன்ட். ஸோ நீங்கள் இந்த பெண்டன்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்படி கூட ஜட்ஜ் பண்ண வாய்ப்பு இருக்குது நண்பா. ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி ஐ எம் நெவர் கிவ் அப் மேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை தாண்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா சில பல பெண்டன்ட்ஸ் இருக்குது. ருத்ராட்சையும் வந்து இப்போ ஒரு பெண்டன்ட்டாக தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப ரிலீஜியஸான அழகான ஒரு விஷயம். அப்படியே எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா நம்மளோட சிலுவைகளை யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் முஸ்லீம் பகுதியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நிறைய சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணப்படுது இந்த மாதிரி பெண்டன்ட் அப்படிங்கிற விஷயத்த பேசும்போது. செயின் அப்படி இல்லைன்னா ஒரு நெக்லஸ் அப்படின்னு எடுக்கும்போது ஒரு பெண்டன்ட் ரொம்பவுமே மஸ்டாக இருக்குது. ஸோ அதை பார்த்து அழகானதை பார்த்து வாங்க வேண்டியது ஒரு கடமையாக இருக்குது. ஒரு பெரிய பெண்டன்ட் எடுத்து ஒரு குட்டியான செயினுக்கு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குமா? கரெக்டாக இருக்காது. ஸோ செயினுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பெண்டன்ட் தான் யூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு சிலுவை வச்சிருக்கிற ஒரு பெண்டன்ட் யூஸ் பண்ணுற ஒரு செயின் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான ஒரு நெக்லஸ் செயின் தான் யூஸ் பண்ணணும். கொஞ்சம் ஸ்ட்ராங்கானதாக இருக்கணும், கொஞ்சம் திக்கானதாக இருக்கணும். ஏன்னா சிலுவையை வந்து குட்டியாக போடுறீங்கன்னா ஓகே, சும்மா ஒட்டுன மாதிரி போடுறீங்கன்னா ஓகே. பட் சிலுவை வந்து கொஞ்சம் பாரமாக அழகாக போடணும்னு யோசிக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான ஒரு செயின் யூஸ் பண்ண வேண்டியது மஸ்ட்டாக இருக்குது. அப்போ தான் அந்த சிலுவைக்குமே அழகாக இருக்கும், உங்களோட கழுத்துக்குமே அழகாக இருக்கும். ருத்ராட்சை அப்படிங்கிற நெக்லஸ் வந்து யூஸ் பண்ணும்போது மோஸ்ட்லி அந்த பெண்டன்ட் யூஸ் பண்ணும்போது எல்லாரும் பண்ணுறவங்க தான் பிளாக் கலர் ஒரு கயிறு அப்படி உள்ள செயின் தான் யூஸ் பண்ணுறாங்க, அப்படி உள்ள ஒரு நெக்லஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ருத்ராட்சைக்கு அது கரெக்டாகவே இருக்கும். ஸோ ஒரு ஸ்லிம்மான செயின் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்லிம்மான பெண்டன்ட் யூஸ் பண்ணுங்கள். இதுவே ஒரு ஹார்டான நெக்லஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு பெண்டன்ட் இல்லாட்டியும் நல்லது தான், ஆனாலுமே அதுக்கேற்ற மாதிரியான பெண்டன்ட்ஸ் இருக்கும், அதை யூஸ் பண்ணலாம். பட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஒரு ஃபேஷனை நீங்கள் தான் க்ரியேட் பண்ணிக்கணும். அப்படி இருக்கும்போது நெக்லஸ் மட்டுமே பேசி பத்தாது அப்படிங்கிறதுனால தான் நம்ம இன்னைக்கு நெக்லஸில் அன்கம்ஃபர்டபுளாக உருவாகிற ஒரு விஷயமான பெண்டன்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுறோம். தாலியாக இருந்தாலும் சரி, சில விஷயங்கள் நிறைய ரிலீஜன்ஸில் வந்து செயினில் தான் அந்த சவடி தாலி அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது பெண்டன்ட் அப்படிங்கிறது வந்து லைஃப்பில் ஒரு பெரிய விஷயத்தை டிஃபைன் பண்ணுது. ஓகேவா? ஒரு அன்பான விஷயமா இருக்கலாம், ஒரு ரிலீஜியஸான விஷயமா இருக்கலாம், ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள ஒரு விஷயமா இருக்கலாம், எல்லாத்தையுமே இந்த ஒரு பெண்டன்ட் டிஃபைன் பண்ணுது. ஸோ இந்த பெண்டன்ட் அப்படிங்கிறது வந்து ஃபேஷனை தாண்டி ஒரு எமோஷனாக இருக்குது. ஸோ அதை எமோஷ்னலாக யூஸ் பண்ணுங்கள். கண்ட மெனிக்கு எடுத்தவங்க ஒருத்தவங்க பெண்டன்ஸை பாரமாக போட்டுக்கிட்டு சுத்த வேணாம் அப்படிங்கிறது தான் என்னோட அட்வைஸ் மக்களே. ஸோ ஓகே, இன்னைக்கான ஃபேஷன் அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம பெண்டன்ஸ் பற்றி பேசியிருந்தோம். பெண்டன்ஸ் அப்படிங்கிற விஷயம் பற்றி பேசும்போது நம்ம சொல்லியிருந்தது தான் ஒரு ஃபேஷன் அப்படிங்கிறதையும் தாண்டி இது ஒரு எமோஷனாக இருக்குது அப்படிங்கிறது. ஓகேவா? இந்த மாதிரி ஃபேஷன் அப்படிங்கிற விஷயத்தில் நிறைய விஷயங்கள்ல எமோஷனும் கனெக்ட் ஆகுது. நம்ம வர்ற வாரங்களில் எமோஷன் எப்படி ஃபேஷனோட கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றியும் பேச தான் போகிறோம். அடுத்ததாக நம்ம செல்ஃப் கேரில் சொல்லியிருந்த ஒரு விஷயம் தான். இதை நான் முடிஞ்ச வரை கிளியராக கிளாரிஃபை பண்ணுறேன். உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா ஐ எம் ஸோ ஹாப்பி. ஆனாலுமே இதை வச்சு நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு
ஒரு குறுகிய காலகட்டம் தான் இருக்கு அப்படிங்கிறதுனால நான் பேசிக்கான விஷயம் இது எப்படி கிரியேட் ஆகுது, ஃபெட் பர்ன் அப்படிங்கிறது வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பேசுவோம். அதுக்கப்புறமா கண்டிப்பா நம்ம ஃபெட் பர்ன்ல இருக்கிற இன்னும் சில பல விஷயங்கள், நீங்க என்ன ஃபுட் எடுத்துக்கலாம், என்ன எடுத்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான சில பல விஷயங்களையும் பேசுவோம். ஓகே, அடுத்ததா செல்ஃப் கேர் பார்த்துடலாம். ஸோ இந்த நிகழ்ச்சி பார்க்குற நிறைய பேர் இந்த எனர்ஜி ட்ரிங்க்லாம் குடிக்கிறீங்களா இருக்கும். அந்த எனர்ஜி ட்ரிங்க்ல தான் நீங்கள் இந்த ஒரு விஷயத்த ரொம்பவுமே நோட் பண்ணுறீங்களா இருக்கும், கேலரிஸ் அப்படிங்கிற ஒரு நியூட்ரிஷன். ஏன்னா கேலரிஸ் அப்படிங்கிறதே வந்து ஒரு எனர்ஜி சோர்ஸ் தான். ஓகேவா, உடம்புல நிறைய செல்ஸ், நிறைய நியூட்ரிஷன்ஸ், நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, ப்ரோட்டீனு, அதுக்கப்புறம் கார்போஹைட்ரேட்ஸு, அதுக்கப்புறம் கேலரிஸு, அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த ஒரு ரீதியில் கேலரிஸ் அப்படிங்கிறவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களோட எனர்ஜி சோர்ஸை கிரியேட் பண்ணுறான். அந்த எனர்ஜி சோர்ஸை வந்து நீங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கணும். ஒரு ட்ரிங்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 250 கேலரிஸ் இருக்குன்னு போடுறான் ஒரு சிப்பு, அப்படி இல்லைன்னா ஒரு பாட்டில், ஒரு குட்டி பாட்டிலில் வந்து அதில் ஒரு 250 கேலரிஸ் இருக்குன்னு போடுறான். நீங்கள் நடக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற ரீதியில் தான் நீங்கள் அந்த ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிக்கிறீங்க. ஓகேவா, அந்த ஒரு இடத்துல நீங்கள் அந்த ட்ரிங்கை குடிச்சு அந்த 250 கேலரிஸுமே பேர்ன் ஆகுற அளவுக்கு உங்களோட எனர்ஜி யூஸ் பண்ணணும். ஓகே, அந்த 250 கேலரிஸ் நீங்கள் ஒரு ட்ரிங்க் ஒன்று குடிக்கிறீங்கன்னா அந்த 250 கேலரிஸுமே பேர்ன் ஆகுற அளவுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும், உங்களோட எனர்ஜியை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கணும். இப்போ இதுக்கும் ஃபேட்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டீங்கன்னா, இந்த கேலரிஸ் அப்படிங்கிறவன் தான் ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகுறான். நீங்கள் எந்த ஃபுட் எடுத்துக்கிட்டாலுமே, ஒரு ப்ரோட்டீன் ஃபீல்டு ஃபுட் எடுத்தாலுமே சரி, ஒரு கார்போஹைட்ரேட்டட் ஃபீல்ட் ஃபுட் எடுத்தாலுமே சரி, எல்லாத்துலேயுமே இந்த கேலரிஸ் அப்படிங்கிறவன் வந்து கண்டிப்பாக இருப்பான். ஏன்னா கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா, இத்தனை அளவு நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் எடுக்கிறோம்னா அத்தனை அளவுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கேலரிஸ் அப்படிங்கிறவங்க வந்து கண்டிப்பாக இருப்பான். இந்த கேலரிஸை வந்து கடைசியாக என்ன ஆகும்னா, நீங்கள் கேலரிஸை எனர்ஜி சோர்ஸாக யூஸ் பண்ணி அதுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணலைன்னா அவன் ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகும். ஓகே, கேலரிஸ் கன்வெர்ட்ஸ் இன்டு ஃபேட். ஓகே, அதுக்கப்புறம் அவன் ஃபேட்டாக உடம்புல ஸ்டோர் ஆகுவான். இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் நம்ம உடம்புல அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? ஃபேட் அவன் பாட்டுக்கு இருக்கானே, ஓகே நம்ம கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணா ஃபேட் பேர்ன் ஆகிரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்போ உங்களுக்கு கொஞ்சம் நோட் ஆகிருக்கும். என்னன்னா கேலரிஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு எனர்ஜி சோர்ஸ். நீங்கள் இந்த கேலரிஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த எனர்ஜி சோர்ஸை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ பேர்ன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அவன் ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி உங்களோட உடம்புல ஸ்டோர் ஆகுவான். அதுக்கப்புறம் தான் அந்த ஃபேட் அப்படிங்கிறவனை வந்து நீங்கள் எனர்ஜி சோர்ஸாக யூஸ் பண்ணலாம். ஓகேவா, நீங்கள் ஃபேட் அப்படிங்கிறவனை வந்து எனர்ஜி சோர்ஸாக யூஸ் பண்ணும்போது ஃபேட் என்ன ஆகும், பேர்ன் ஆகும். நீங்கள் ஜிம்முக்கு போனாலுமே நோட் பண்ணியிருப்பீங்க, நல்லா சாப்பிட்டு ஒர்க் அவுட் பண்ணுறவன் வந்து பேர்ன் ஆக மாட்டான். அப்போதான் டயட் எடுத்துக்கங்கன்னுவாங்க, ஃபாஸ்டிங் இருங்கன்னுவாங்க. இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னா, ஃபாஸ்டிங் எடுத்துக்கும் போது உங்களோட கேலரிஸ் கவுண்ட் வந்து சாப்பிட்ற கேலரி கவுண்ட் கம்மியாகும். அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களோட ஃபேட்டை வச்சு ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு கஷ்டமா இருக்குது தானே, ஒரு ஒர்க் பண்ணும்போது ஒரு கஷ்டமா இருக்குது தானே, அந்த இடத்துல வந்து உங்களோட கேலரிஸ் அப்படிங்கிறவங்க வந்து கெயின் ஆகி முடிஞ்சு, அவன் ட்ரெயின் ஆகி முடிஞ்சு, அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஃபேட் தான் எனர்ஜி சோர்ஸாக யூஸ் ஆகுறான். ஓகே, அந்த ஃபேட் அப்படிங்கிற எனர்ஜி சோர்ஸை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா பேர்ன் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணுறீங்க. ஃபேட்டாக இருக்கும்போது உங்களோட உடம்புல அங்கே இங்கேன்னு தொங்குற மாதிரி இருக்கலாம். ஓகேவா, தொப்பையாக இருக்கிறதும் ஒரு ஃபேட்டு தான். அவனை வந்து நீங்கள் எனர்ஜி சோர்ஸாக யூஸ் பண்ணும்போது அவன் பேர்ன் ஆயிடுவான். இப்படி தான் ஃபெட் பர்ன் அப்படிங்கிறது வந்து ஒர்க் ஆகுது. நீங்கள் ஒரு கேலரிஸ் எடுத்துக்கிறீங்க, அந்த கேலரிஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணலைன்னா அவன் ஃபேட்டாக மாறுறான். அதுக்கப்புறம் நீங்கள் கேலரிஸ் எடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் திரும்ப ஒர்க் பண்ணும்போது அந்த கேலரி தான் பர்ன் ஆகுமே தவிர ஃபேட் அப்படியே தான் இருப்பான். ஓகேவா, கேலரிஸ் எடுத்துக்காம நீங்கள் திரும்பவும் ஒர்க் பண்ணுவீங்களா இருந்தால் அந்த ஃபேட் அப்படிங்கிறவன் வந்து ஒரு எனர்ஜி சோர்ஸாக மாறி என்னாகுவான், அவன் பேர்ன் ஆக ஆரம்பிச்சிருவான். அப்படிதான் உங்களோட ஃபெட் பர்ன் அப்படிங்கிறது வந்து ஒர்க் ஆகுது. ஸோ ஓகேவா, ஸோ ஃபெட் பர்ன் அப்படின்னா என்னன்னு இப்போ கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஏன் ஜிம்முக்கு போகிறீங்க, ஜிம்முக்கு போனதுக்கப்புறம் ஏன் இதை கம்மியாக சாப்பிட சொல்கிறான், ஏன் இதை அதிகமாக சாப்பிட சொல்கிறான்னு கொஞ்சம் உங்களுக்கு டவுட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ நான் அடுத்து வர்ற வாரங்களில் ஏன் இதை கம்மியாக சாப்பிட சொல்கிறான், ஏன் இதை அதிகமாக சாப்பிட சொல்கிறான், இதனால் எப்படி ஃபெட் பர்ன் ஆகுது, எதனால் இந்த ஃபெட் வந்து அதிகமாகுது அப்படிங்கிறத வந்து நம்ம கரெக்டாக பேசுவோம். ஸோ ஃபெட் அப்படிங்கிறது வந்து எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எல்லா ஃபுட்லையுமே கேலரிஸ் அப்படிங்கிறவன் வந்து ஒருத்தன் இருக்கான். அவனை நீங்கள் எனர்ஜி சோர்ஸாக யூஸ் பண்ணுறீங்க. அந்த எனர்ஜி சோர்ஸை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணலைன்னா அவன் ஃபேட்டாக ஸ்டோர் ஆகுறான். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃபேட்டை வந்து உங்கள் உடம்புல கேலரிஸ் இல்லாத ஒரு நிலைமையில
ஃபேட் ஒரு எனர்ஜி சோர்ஸாக யூஸ் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் எனர்ஜி சோர்ஸாக யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணும்போது தான் ஃபேட் பர்ன் ஆகும். ஓகே, நீங்கள் சாப்பிட்டு 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 ஒர்க் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஃபேட் பர்ன் ஆகிறது கஷ்டம்தான். ஆனால் இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஓகே கேலரிஸே எடுத்துக்காமல் நான் ஃபேட்டை வச்சு எனர்ஜி சோர்ஸாக நடத்திக்கிட்டு ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு போனீங்கன்னா அது கொஞ்சம் அன்ஹெல்தியான விஷயம். அந்த இடத்துல தான் இந்த புரோட்டீன் அப்படிங்கிறவன் வந்து உள்ளே வரான். புரோட்டீன் முடிஞ்ச வரை உங்களோட வயிற்றை ரொப்பி வச்சுக்கும். புரோட்டீன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு ஃபில் ஆகிரும். அந்த இடத்துல புரோட்டீன் இருக்கிற ஒரு இடத்துல, புரோட்டீன் இருக்க சாப்பாடுல கேலரிஸ் கம்மியாக இருக்கும். ஓகேவா? அதனாலேயே கேலரிஸ் கம்மியாக பேர்ன் ஆகி அதுக்கப்புறமா உங்களோட ஃபேட் சோர்ஸ் வந்து பேர்ன் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த புரோட்டீன்றவன் அப்போ என்ன ஆவான் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, அந்த இடத்துல தான் நீங்கள் ஜிம்முக்கு போகிறது மஸ்டாக இருக்குது. அப்படி இல்லைன்னா அவனும் கேலரிஸாக கன்வெர்ட் ஆகி திரும்ப ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகிடுவான். புரோட்டீன் அப்படிங்கிறது வந்து ஒரு மசில் கெய்னிங்க்கு தேவைப்படுற ஒரு நியூட்ரிஷன். ஸோ அந்த புரோட்டீன் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணி மசில் கெய்னிங்காக யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அவனும் கரெக்டாக மெயின்டைன் ஆவான். அப்படி நீங்கள் யூஸ் பண்ணலைன்னா அவன் கேலரிஸாக மாறி அவன் திரும்ப ஃபேட்டாக மாறி அதுக்கப்புறம் திரும்ப உடம்புலேயே ஸ்டோர் ஆயிடுவான். அப்புறம் நீங்கள் திரும்ப ஃபேட்டை பேர்ன் பண்ணுறதுக்கு ஃபேட்டை எனர்ஜி சோர்ஸாக யூஸ் பண்ண கேலரிஸ் கம்மி பண்ணி ஓட தான் ஆகும். ஸோ இப்படி தான் இந்த ஃபேட் பர்ன் அப்படிங்கிறது ஒர்க் ஆகுது. ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கலாம், ஆனால் முடிஞ்ச வர இன்னும் கிளியராக நாங்கள் வர்ற வாரங்களில் பேசுவோம். ஸோ மக்களே, ஓகே நான் ஃபேட் பர்ன் பண்ண போகிறேன், இப்போ என்ன பண்ணணும், எதை வச்சு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஜிம்முக்கு போ. ஏன்னா ஜிம்முக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னென்ன நடக்க போகுதுன்னு. ஜிம்முக்கு போயிட்டு அதுக்கப்புறம் டிசிப்ளினாக என்னென்ன நடக்குதுன்னு நம்ம நிகழ்ச்சியிலேயே பார்த்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்குவோமே. ஓகேவா? ரியாக்ஷன் அப்படிங்கிறது தான் உங்களோட எமோஷனை கண்ட்ரோல் பண்ணிட்டு மக்களே. எல்லாமே உங்களோட மைண்ட் எங்க இருக்கு? மைண்ட் எங்க இருக்கு? இது பிரெயின், இது ஹார்ட்டு. இப்போ மைண்ட் எங்க இருக்கு? தெரியாதுல்ல. அவன் தான் உங்களெல்லாம் ரியாக்ட் பண்ண வைக்கிறான். ஓகேவா? உங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்றவனா இருக்கிறது வந்து உங்களோட மைண்டு. அந்த மைண்ட் அப்படிங்கிறதே வந்து ஒரு பொருளாக கிடையாது, ஒரு சிஸ்டமைக்கு வச்ச ஒரு பொருளாக தான் இருக்குது. அந்த பொருள் என்னன்னே நமக்கு தெரியாது. பிரெயின் அப்படிங்கிறதுனால தான் செல்ஸ் கனெக்ட் ஆகி நர்வ்ஸ் கனெக்ட் ஆகி இப்போ நான் என்னோட கையை தூக்கணும் அப்படின்னு நான் பிரெயினால் நினைக்கிறேன்னா கை தூக்கி போயிடுது. ஆனால் நினைக்கணும்ல, அந்த நினைக்கிறது எங்கேருந்து நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மைண்டில் இருந்து. ஸோ நீங்கள் அந்த மைண்டை கண்ட்ரோல் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? உங்களோட ரியாக்ஷன்ஸை ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பண்ணணும். உங்களோட ரியாக்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணால் எமோஷன்ஸ் கண்ட்ரோல் ஆகும். உங்களோட எமோஷன் கண்ட்ரோல் ஆச்சுன்னா உங்களோட மைண்ட் உங்களோட கண்ட்ரோலுக்கு வர்றதுக்கு குட்டியான ஒரு ஸ்டெப்பை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அர்த்தம். ஓகே, நீங்கள் ஒரு இடத்துல ரொம்ப மோசமாக கோவமாக செயல்படணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல லைட்டாக ஒரு ஸ்மைலை கொடுத்துட்டு ஒரு ஸ்மைல் ரியாக்ஷனை போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஒர்க்கை கரெக்டாக பண்ணி பாருங்களேன். நீங்கள் ஆல்ரெடி ஸ்மைல் பண்ணிட்டனால, ரியாக்ட் பண்ணிட்டனால உங்களோட எமோஷன் நினைக்கும் என்னென்னா, உங்களோட பிரெயின் எப்படி உங்களோட செல் ஒர்க் ஆகும்னா, நீங்கள் எமோஷனை வந்து ஸ்மைல் பண்ணிட்டீங்க. ஓகே, திஸ் இஸ் அ ஃபைன் மூமெண்ட். இந்த மூமெண்ட் வந்து ஓகே, ரிலாக்ஸாக இருக்கிறான் இவன், அப்போ வந்து இது ஒரு பிரச்சனையே கிடையாதுன்னு உங்களோட பிரெயின் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல உங்களோட மைண்டும் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகே, இது ஒரு பிரச்சனையே கிடையாது. பட் அந்த பிரச்சனையில் நீங்கள் கோவமாக ரியாக்ட் பண்ணீங்கன்னா உங்களோட எமோஷன் என்ன? கோவம். அந்த கோவம் வந்து பிரெயினில் எப்படி போய் சேரும்னா, ஓகே இது ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு போய் சேர்ந்துடும். அதுக்கப்புறம் உங்களோட மைண்டும் அதையே அக்செப்ட் பண்ணிக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் அதுக்கப்புறம் பண்ணுற ஒவ்வொரு ப்ராசஸுமே வந்து உங்களோட பிரெயின் கொடுக்கும். ஒரு கோவமான சிச்சுவேஷனில் நீங்கள் எப்படி பண்ணணுமோ அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு இண்டிகேட்ஸ் மட்டும்தான் கொடுப்பான். ஓகேவா? ஸோ மைண்ட் வந்து என்ன பண்ணுவான்னா, நீங்கள் கோவமாக ரியாக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த எமோஷனாக கன்வெர்ட் ஆகி அதுக்கப்புறம் அது பிரெயினுக்கு போய் மைண்ட் செட்டாக மாறினதுக்கப்புறம் அவன் என்ன இண்டிகேட் பண்ணுவான்னா, நீ கோவமாக இருக்க, அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்க, கோவமாக இருக்க. ரிலாக்ஸ் ஆகுன்னு சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கான ரியாக்ஷனை கொடுக்கணும். ரியாக்ஷன் தான் உங்களோட எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுது. எமோஷன் தான் பிரெயினை கொஞ்சம் குழப்பம் அடைய வைக்கிறான். அதுக்கப்புறம் தான் மைண்ட் அப்படிங்கிறவன், இந்த தெரியாமையே ஒருத்தன் இருக்கான் தெரியுமா, மைண்டுன்னு, அவன் கண்ட்ரோல் ஆகுறான். ஓகே, ஸோ ரியாக்ஷன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் எங்கே போனாலுமே உங்களோட ரியாக்ஷனை சரியாக மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட எமோஷனை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உங்களோட எமோஷனை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பிரெயினை ஓரளவுக்கு கண்ட்ரோலில் எடுத்துக்கலாம். பிரெயினை கண்ட்ரோல் எடுத்துட்டோன்னா இந்த கண்ணுக்கு தெரியாத மைண்ட் அப்படிங்கிறவன் வந்து கண்ட்ரோலுக்கு வந்துடுவான். ஸோ ஓகே, எல்லா இடத்துலையுமே ஒரு ஸ்மைலோட முடிச்சிருங்க. எல்லா இடத்துலையுமே
நீங்கள் ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டாக இருந்தாலும் சரி, சோகமான மூமெண்ட்டாக இருந்தாலும் சரி, கன்ஃபியூஸ்டாக இருந்தாலும் சரி, கோவமாக இருந்தாலும் சரி, ரியாக்ஷனாக இருக்க வேண்டியது ஒரு ஸ்மைலு தான். அந்த ஸ்மைல் ரியாக்ஷன் தான் உங்களோட எமோஷனை கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கப்புறமா நீங்கள் பண்ணுற எல்லாமே வந்து அந்த ஸ்மைலோடு தான் நடந்துக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே பாசிட்டிவாக க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறத வந்து வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய சேஞ்சை கொண்டு வருதுன்னு பார்த்தீங்களா? ஸோ நண்பா, ரியாக்ட் யுவர் செல்ஃப் as the best as you can. Stay hydrated. தண்ணி குடித்தேன். ஓகே நண்பர்களே, நம்ம இன்னைக்கு நம்மளோட எடுத்துக்காட்டு அப்படிங்கிற பகுதியில் வந்து ஒரு வேர்சடைல் ஆக்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அவரோட நிறைய படங்கள் இருக்குது. அவர் வந்த ஒரு கொஞ்சம் காலகட்டத்திலேயே 50 படங்களுக்கு மேலே நடிச்சிட்டாரு. அதனால் அவரோட படங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டோன்னா நிறைய படங்களில் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கும். அப்படிங்கிறதுனால ஒரு 4-5 படங்களை வச்சு மட்டும் நம்மளோட ஃபேஷன் அப்படிங்கிறத வந்து நம்ம கரெக்டாக எடுத்துக்க போகிறோம். அதை தாண்டி அவரோட பேக் ஸ்டேஜ் அப்படி எடுத்து பார்த்துக்கிட்டோன்னா சிம்பிளாக தான் இருக்கார். ஒரு ஷர்ட் அண்ட் பேண்ட் போட்டுக்கிட்டு அந்த ஷர்ட்டையுமே ஆஃப் ஸ்லீவாக மடிச்சுக்கிட்டு அவரோட ஹேர்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக ஸ்டைல் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு மாதிரி ஃபில்டாக இருப்பார், கிளியர்டாக இருப்பார். ஒரு நெய்பர்ஹுட் பையன் தான், ஓகேவா? நமக்கு எப்போவுமே செட் ஆகிற மாதிரியான ஒரு நெய்பர்ஹுட் பையனாக தான் இருப்பார். அதனால் நமக்கு பேக் ஸ்டேஜ் அப்படிங்கிற பகுதியில் நிறையா எடுத்துக்கிறது ஒன்றும் இல்லை. பட் இவரோட படங்களில் ஃபேஷன் அப்படின்னு எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா யாருன்னே சொல்லலையோ விஜய் சேதுபதிங்க, நம்மளோட மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி பற்றி தான் இன்றைக்கி நம்ம படத்தில் பேச போகிறோம். இவன் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருங்க, இவனை தூக்கி அங்கே வச்சிடுறேன். ரைட் ஹேண்ட் பக்கத்தில் தான் தண்ணி இருக்கணும், நல்ல வேலை. ஸோ இவரோட ஆரம்ப கட்டங்களில் உள்ள படங்கள் அப்படின்னு எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணமாக இருக்கலாம், ரம்மியாக இருக்கலாம், பீஸாவாக இருக்கலாம். இந்த படங்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஒல்லியாக இருப்பார். அதுக்கப்புறம் அவரோட மூஞ்சிலாமே அதுக்கேற்ற மாதிரி ஒல்லியாக தான் இருக்கும். பீஸா படத்தில் எடுத்து பார்த்துக்கிட்டோன்னா அந்த யூனிஃபார்மோடைய தான் பாதி படத்தில் நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் இந்த நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் அப்படிங்கிற படத்துலையுமே அதே காஸ்டியூமோட ஒரு ஹோல் டே அதுதான் மூவியே அப்படிங்கிறதுனால அந்த காஸ்டியூமோடைய தான் பார்த்துருப்போம். ரம்மியில் இவர் ஒரு வில்லேஜ் கேரக்டர் நடிச்சிருப்பார். அதுக்கேற்ற மாதிரியான ஒரு செக்டு ஷர்ட்டாக இருக்கலாம், ஒரு வேட்டியாக இருக்கலாம், அப்படி இல்லைனா பேண்ட்டாக இருக்கலாம், ஒரு லுங்கியாக இருக்கலாம், அப்படியும் இல்லைன்னா ஒரு காலர்டு ஷார்ட் ஸ்லீவ் டிஷர்ட்டாக இருக்கலாம். இதை வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது எல்லாரும் கம்மியாக இருக்குது. ஒரு சாமான லுக் கொண்டு வரதுக்கு இந்த காலர் டிஷர்ட்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. விஜய் சேதுபதி ஒரு சாமான ஆக்டர் தான், மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி ஒரு சாமான ஆக்டர் தான். அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கொலர் டிஷர்ட் அப்படிங்கிறத வந்து வச்சு அவர் நிறைய படங்கள் போனது வந்து ஒரு நல்ல விஷயம்தான். ஏன்னா பீஸாவாக இருக்கலாம், அப்படியே எடுத்து பார்த்துக்கிட்டோன்னா நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணமாக இருக்கலாம், ரம்மியாக இருக்கலாம். இது மூணுலையுமே நிறையா இந்த கொலர்டு டிஷர்ட் யூஸ் ஆகுது. ஸோ சாமான ஒரு லுக் காட்டுறதுக்கு கொலர்ட் டிஷர்ட் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ யூஸ் ஆகுதுன்றத நமக்கு விஜய் சேதுபதியோட ஆரம்ப காலகட்டத்தில் உள்ள படங்களை எடுத்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஃபேஷன் ரீதியாக எனக்கு ரொம்ப பிடிச்ச படமாக இருக்கிறது வந்து நானும் ரவுடி தான் அப்படிங்கிற ஒரு படம். இதில் வந்து இவர் க்ளீன் ஷேவ் பண்ணி முடிய கரெக்டாக வெட்டிக்கிட்டு வாரிக்கிட்டு கரெக்டாக இருப்பார். ஏன்னா இவர் ஒரு போலீஸ்காரனோட மகன், ஆனால் இவர் வந்து ஒரு ரவுடி. செம்ம கேரக்டரில் எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கிறதுனாலே அதில் உள்ள கேரக்டர் வந்து ரொம்ப டச்சிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் ஃபேஷன் அப்படின்னு எடுத்து பார்த்துக்கிட்டோன்னா இவர் மோஸ்ட்லி இருக்கிறது எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஷார்ட் ஸ்லீவ் டிஷர்ட்டோட ஒரு பாட்டம், ஒரு லென்த்தியான பாட்டம் போட்டுக்கிட்டு ஒரு ஷார்ட் ஸ்லீவ் டிஷர்ட், அதில் ஒரு பிரிண்டட் டிஷர்ட்டாக தான் இருக்கும். இந்த பிரிண்டட் டிஷர்ட் அப்படிங்கிற ஃபேஷனே வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு ஃபேஷனாக இருக்கும். ஒரு க்யூட்டான ஒரு சாமான லுக் கொண்டு வரதுக்கு இந்த பிரிண்டட் டிஷர்ட் அப்படிங்கிறவனும் வந்து ரொம்ப யூஸ் ஆகலாம். அதை மோஸ்ட்லி யூஸ் பண்ணியிருப்பார். பட் சாங்ஸ் எடுத்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு லாங் ஸ்லீவ் ஷர்ட் போட்டிருப்பார். கிளாஸஸாக இருக்கலாம், அவரோட பேண்ட்டாக இருக்கலாம், அவரோட ஷூஸாக இருக்கலாம், எல்லாமே கரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கும். கலர்ஸ் மோஸ்ட்லி எடுத்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு லைட்டான கலரும் இல்லை, ஒரு டார்க்கான கலரும் இல்லை, ஒரு பேட்டர்ன்டான ஒரு மிடிலான கலர் யூஸ் பண்ணியிருப்பார். அதுவே அவருக்கு அழகான ஒரு லுக்கை கொடுத்துருக்கும். ஸோ நானும் ரவுடி தான்ல அவரோட கேரக்டர் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அம்மாவுக்கு தெரியாமல் ரவுடியாக இருக்கிற ஒரு பையன் அப்படிங்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரியான காஸ்டியூம்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவரோட இன்னசென்ஸையும் காட்டணும், அவரோட ரவுடிசமையும் காட்டணும், அவரோட அந்த என்ன சொல்கிறது ஃப்ராட், அவர் ஒரு ஃப்ராடு, நம்ம நயன்தாரா சொல்கிற மாதிரி அந்த ஃப்ராடையும் காட்டணும். அப்படிங்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரியான ட்ரெஸ்ஸிங்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு இன்னசென்ஸான ஒரு ட்ரெஸ்ஸிங் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அழகாகவே மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அதனாலேயே இந்த நானும் ரவுடி தான் அப்படிங்கிற படம் எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. அதுக்கப்புறமா ஃபேஷன் ரீதியாக ரொம்ப அழகாக இருக்கிற ஒரு படம் தான் ரெக்க அப்படிங்கிற படம். இந்த படத்துலையுமே கூட ஒரு ஷர்ட், அதுக்குள்ளே ஒரு டிஷர்ட் போட்டுக்கிட்டு அந்த டிஷர்ட் வெளியில் தெரிகிற மாதிரியான ஒரு ஷர்ட் போட்டிருப்பாங்க. லேயர்ஸ் கிடையாது,
கொலாட் பக்கத்தில் மட்டுமே தெரிகிற ஒரு ஃபேஷனாக இருக்கும். இந்த ஃபேஷன் வந்து நிறைய பேர் மெயின்டைன் பண்ணுறது கம்மி. ஆனால் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஃபிசிக் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக இருக்குன்னா அதை மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா ஒல்லியான ஒரு பையனுக்கு இந்த ஃபிசிக் இந்த ஒரு மெயின்டெனன்ஸ் வந்து நல்லா இருக்காது. ஒல்லியான பையனுக்கு வந்து உள்ளே இருக்கிற டிஷர்ட் வெளியே உடுத்துற மாதிரி வெளியே தெரிகிற மாதிரி உடுத்துறீங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஆக்வர்டாக தெரியும். பட் கொஞ்சம் பல்கான இல்லைனா கொஞ்சம் சபியான ஒரு பையனுக்கு வந்து அது ரொம்பவே அழகாக தெரியுது. இதே மாதிரி தான் நம்ம விஜய் சேதுபதிக்கும் அது அழகாகவே தெரிஞ்சிருக்கும். அதனாலேயே ரெக்க படத்தில் இந்த ஃபேஷன் ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்குது. அதுக்கப்புறமா மாஸ்டர், விக்ரம் வேதா, கருப்பன் இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்துருந்துச்சு. இதில் எல்லாருமே ஒரு வில்லேஜான கேரக்டர் தான். அதுக்கேற்ற மாதிரி கருப்பு வேட்டி, கருப்பு சட்டை, இல்லைன்னா ஒரு டார்க்கான வேட்டி, டார்க்கான ஒரு சட்டை அப்படியே எடுத்துக்கிட்டு இருப்பார். ஆல்மோஸ்ட் ஒரு வயசான கேரக்டர் மாதிரி போய்கிட்டு இருக்கும். ஆனால் அப்போ அந்த ஒரு ரேஞ்சில் வந்தது தான் இந்த காத்து வாக்கில் 2 காதல். அதில் வந்து ரேம்போ அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். ஒரு ஜிம் பாய் மாதிரி தான் இருப்பார். ஏன்னா ஒரு பப்பில் வந்து ஒரு பவுன்சராக இருப்பார். அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிளாக் டிஷர்ட் ஜீன்ஸாக இருக்கும். அது வந்து அவருக்கு ஓகேவாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு ஷர்ட் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணியிருப்பார். இவரோட ஃபேஷன் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்போவுமே சார்மாக இருக்குது. சாமான ஒரு லுக் மெயின்டைன் பண்ணுறது வந்துங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த ரீதியில் விஜய் சேதுபதியோட படங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சாமான லுக்ஸ் கொண்டு வரதில் ஒரு பர்ஃபெக்டான காஸ்டியூம் டிசைனர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் சாமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு மோட்டிவில் இருக்கீங்கன்னா, ஓகே ஒரு சாமான ஃபேஷன் மெயின்டைன் பண்ணாலே பொண்ணுங்களுக்கு பிடிக்குதே அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட்டிவில் இருக்கீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி, மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியோட ஃபேஷன் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம பேக் ஸ்டேஜ் பக்கம் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் காத்து வாக்கில் 2 காதல் மாதிரி தான் ஒரு ஷர்ட் அண்ட் பேண்ட்டோட சாமான லுக். ஓகே, சார்ம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நம்மளோட சேனலில் நம்மளோட நிகழ்ச்சியில் யூஸ் பண்ணுறது மோஸ்ட்லி கம்மியாக இருந்துச்சு. இன்றைக்கி தான் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு ஏற்ற மாதிரி சரியான ஒரு டிஃபைனாக இருக்கிறது தான் நம்மளோட விஜய் சேதுபதி அப்படின்ற ஆக்டராக இருக்கார். ஸோ இன்றைக்கி விஜய் சேதுபதி எடுத்துக்காட்டு அப்படிங்கிற பகுதியில் நம்ம பார்க்குறது சாமா உடுத்துங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இன்னொருத்தருக்கு பிடிச்சிருக்கா, சாமா உடுத்துங்க, அவ்வளோதான். கிளிக் டெட், அவ்வளோதான். ஓகே மக்களே, இன்றைக்கி நிகழ்ச்சியை முடிச்சுக்கிற நேரம் வந்தாச்சு. நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். திரும்பவும் ஒரு வாட்டி ஹாப்பி விமன்ஸ் டே எனது அன்பான அண்டர்ரேட்டட் அன்புள்ளங்கள் அனைவருக்கும் அப்படிங்கிறதையும் ஞாபகப்படுத்திட்டு இன்றைக்கி நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபேட் பர்ன் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது வந்து எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்றத வந்து நிறைய பேர் உணர்ந்துருப்பீங்க. அதே மாதிரி தான் ரியாக்டிங் அப்படிங்கிறது வந்து மைண்ட் செட்டோட எவ்வளோ கனெக்டடாக ஒரு எமோஷனாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஃபேஷனை தாண்டி பெண்டன்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து எமோஷ்னலாக கொஞ்சம் பேசியிருப்போம். அப்படியே காத்து வாக்கில் 2 காதலா நம்மளோட விஜய் சேதுபதியோட சாம்னஸ், அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கக்கூடிய நம்மளோட ஃபேஷன் ஸ்டைல்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றியும் பேசியிருப்போம். ஸோ இந்த மாதிரியே இன்னொரு வாரம் இன்னொரு எடுத்துக்காட்டோட, இன்னொரு ஃபேஷனோட, இன்னொரு ஃபிட்னஸோட, இன்னொரு எமோஷனோட வந்து மீட் பண்ணுறேன் அப்படிங்கிறத திரும்பவும் ஞாபகப்படுத்திட்டு இன்று உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் சல்லு. இன்னொரு நாள் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் போயிட்டு வாங்க. டாட்டா.